வந்து எல்லா தகப்பனுக்கும் கிடைக்காதுல்ல. ஒரு நடிகராகவே ஒரு உச்ச இடத்துக்கு போய் இப்போ அங்கேருந்து அதை விட்டுட்டு இங்கே வந்து, ஆனால் நான் எமோஷனானது வந்து இடையில அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாரு. அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது எனக்கு முதல்வர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், எந்த தந்தைக்கும் கிடைக்காத பாக்கியம் தனக்கு கிடைத்துள்ளதாக பெருமையாக பேசியுள்ளார். சிஎம் ஆயிட்டாரு, என்ன சொல்ல விரும்புறீங்க? எவ்வளவு பெருமையா இருக்கிறது ஒரு பெற்றோரா? இதை விட என்ன வேணுங்க எனக்கு? என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு, கனவை அவர் நிறைவேற்றிருக்கிறார். என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வராக இருக்கிறார். ஆட்சி அமைச்ச உடனே பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் திட்டங்கள், 2 திட்டங்கள் கையெழுத்து போடுறது, இவ்வளோ வேகம் அவர் செயல்பாடு இல்லை. நம்பிக்கை வருது உங்களுக்கு? அவர் சொன்னால் செய்வாருங்க, நம்பிக்கை இப்போ இல்லை. அவர் எப்போவுமே எந்த விஷயத்துலையும் சொன்னால் கண்டிப்பாக அதை செய்வார். சும்மா பேச்சுக்கு சொல்கிறதில்ல, அடிக்கடி சொல்லுவார்ல, நான் வந்து சும்மா பேசுறதில்ல, என்ன முடியுமோ அதான் பேசுவேன், என்ன பேசுகிறாரோ அதான் செய்வார். அதில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு உறுதியாக இருக்கும். விஜய் என்றிய நானுன்னு சொன்ன உடனே நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் எமோஷ்னலாக பார்த்த உங்க கண் கொஞ்சம் கலங்கி இருந்தது. இது வந்து எல்லா தகப்பனுக்கும் கிடைக்காதுல்ல. ஒரு நடிகராகவே ஒரு உச்ச இடத்துக்கு போய் இப்போ அங்கேருந்து அதை விட்டுட்டு இங்கே வந்து, ஆனால் நான் எமோஷனானது வந்து இடையில அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாரு. அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது எனக்கு அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது நான் எமோஷனல். உண்மைதான். ஓகே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.